हेलो फ्रेंड्स बैक टू ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் விஸ்கி வந்து அன்றைக்கி அந்த கட்டனு இந்த துணியை பிடிச்சி இழுத்தா பார்த்தீங்கன்னா மேலேருந்து அந்த ஒரு ஷோல்ட்ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அவள் இழுத்தா அதில் அத்தே விழுந்துட்டு அதை வேற போய் வாங்கி तुम उसको लेके आए क्या शोल्डरिंग करे அதை பற்ற வச்சு கொண்டாந்துட்டாரு. இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவரே பார்த்துருவார். வீட்டு வேலைலாம் வெளிலேருந்து ஆள் கூப்பிட்டா அது எக்ஸ்ட்ரா செலவாகும், அதனால் எல்லாம் சின்ன சின்ன வேலை இவரே பார்த்துருவார். தெரியுதுங்களா, இந்த பக்கத்தில் அவருக்கு பிடிச்சி இழுத்ததில் ஒரு பக்கம் உடஞ்சே விழுந்துட்டு, ஆனால் துணி ஒன்றும் கிளியில் அது வந்து ஷோல்டரிங் பற்றி வச்சு கொண்டாந்தாச்சு. எங்கள் கடை பக்கத்தில் வெல்டிங்காரங்க இருக்காங்களே, இப்போ அவரே அது கனெக்ட் பண்ணுறாரு. நான் 8 நாள் இன்னும் ஊருக்கு போனேன். இந்த விஸ்கி பொண்ணு வீட்டையே வம்பாக்கிட்டா. இப்போ இந்த பைப் இது ஒன்று புதுசாக இல்லைந்தாச்சு, 180 ரூபாய். இது எதுக்கு வாங்கினோன்னா இதையும் ஃபுல்லாக கடித்து தின்னு துப்பிட்டா, அதனால் இது வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள் இப்படி தொங்கி இருக்குது, இதை பாதி கடித்து தின்னுட்டா. அதனால் இப்போ இந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற முடியல. வாஷிங் மிஷின் மேலே நான் இவ்வளோ மாட்டி பார்த்தேன், இது வந்து வாஷிங் மிஷினில் கனெக்ட் ஆகலை. இவ்வளோ பாதி 2ஆக கடிச்சு துப்பிட்டா. அப்போ இதை கழட்டிட்டு இதை மாட்டணும். இப்போ இந்த கொடுமையை பாருங்கள், நாங்கள் வந்து இதில் வந்து அயன் பாக்ஸ் ஒயரை மாட்டி வச்சுருக்கோம். ஏன்னா இவள் வந்து ஃபுல்லாக எம்மாடி தெரியுதுங்களா உங்களுக்கு, பாதி கருப்பு வயரு பாதி மஞ்சள் வயரு. இப்போ வீட்டில் வயர் இருந்தது, அயனிங் பாக்ஸ் வயரு, அதை மாட்டி இப்போ கீழே தொங்கினா தானே கடிக்கிறேன்னு இதுக்குள்ளே அப்படி போட்டு இப்படி மூடிடணும். ஏன்னா ஒரு வயரையும் விட மாட்டேங்கிறா. இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இது எங்கள் விஸ்கி 3ஆவது வயரை கடிச்சு தின்னுட்டாள். அதனால் இப்போ பால்கனிலேருந்து மாற்றி இங்கே வச்சிட்டோம். சொன்னால் புரிய மாட்டேங்குது கழுதைக்கு, திட்டினா பாவமாக இருக்குது. அதனால் திட்டுறதே இல்லை. இன்னும் என்ன செய்யணுமோ செய். எங்கள் வீட்டில் அடிக்கடி அப்படி கடிச்சு பிச்சு தின்றான்னு எப்போவுமே வந்து கடையில் வைக்கிற ஒரு செட்டு பொருள் எப்போவும் வீட்டில் இருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவரு, பக்காடு, கட்ரு எல்லாம். அவள் இழுத்ததில் இவ்வளோ பெரிய பைப்பு அப்படியே கீழே உருட்டி விட்டுட்டா. அவள் இழுத்ததில் இந்த பைப் வந்து இதில் ஃபுல்லாக கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு நேராக்கி தான் மாட்டணும். இப்போ நம்ம இப்படி மாட்டியாச்சு. அந்த சாக்கில் நான் கட்டணும் சூப்பராக துவைச்சாச்சு. இப்போ இதை கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதெல்லாம் மாட்டிடலாம். இவர் வேறு டைனிங் டேபிளில் ஏறுறாரு, வெயிட் தாங்குமா, டைனிங் டேபிள் உடஞ்சிடக்கூடாது. இந்த கட்டனை எங்களுக்கு வாங்கி 3 வருஷம் ஆகிட்டு இந்த வீட்டுக்கு வந்தோன்னு வாங்கினது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் இப்போ மாட்டலை, துணி துவைக்காம அதை மாட்டிக்கலாம். இப்போ மாட்டி பழப்படி எங்கள் விஸ்கி தின்னுருவா. இது ரொம்ப நாளாக துவைக்கணும்னு நினச்சேன். இங்கே விஸ்கி பிச்சு போட்டனால அந்த சாக்கில் துவைச்சாச்சு. இந்த வீடியோ இதோட முடிக்கிறது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, லவ் யூ.